ஹாய் காய்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்களா, கிராணி சாப்டர் 3 போட ஏதோ ஒரு எஸ்கேப் பண்ண போகிறோம். கடைக்கிற எஸ்கேப் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதுவும் கிராணி இல்லாமல் கிராண்ட்பா மட்டுமே வச்சு ஈஸி மோடில் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்லேருந்து போகலாம் அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் ஸ்பீட் ஈஸிலேருந்து பண்ண போகிறேன். ஸோ வாங்க காய்ஸ், இப்போ நம்ம உள்ள போகலாமா? உள்ள வந்தாச்சு. டே 1 இன்னைக்கு கிழவனை அடித்து பீஸ் ஆக்க போகிறோம் காய்ஸ். நம்ம கிழவா, உன்னை அடிக்கின்றதுக்கு இந்த ஆஷ் வந்துக்கிட்டே இருக்காண்டா. எடுத்து தொலையாண்டா. நான் கீழே குமிஞ்சி தான் கைஸ் இது எடுக்க முடியுது. என் ஃப்ரெண்டில் அப்படியே எடுத்தான். நாளை எந்திரிச்சு லாக் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணலாம்? என்ன யோசிக்கிறேன்னா, மேலே போயிடலாம், மேலே கீழே போகலாம். சரி கீழே போயிடலாம் கைஸ். கீழே போய் இந்த கிழவனுக்கு சவுண்டு கொடுத்துட்டு அந்த கிழவன் வரட்டும் பண்ணாலும் வந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கிழவன் வந்துமே மேலே போய் எஸ்கேப்புக்கான திங்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். வாருங்கள் மக்களே, செல்லலாம். என்ன ஒன்றுமே இல்லை. ஐயா கிழவனே, மேலே செல் மகனே, மேலே செல் மகனே, மேலே செல் மகனே. ஐயோ தவறாக வந்துட்டேன்டா. ஐயோ சீக்கிரம் வாடா, கிளம்ப வந்துட போகிறான். மேலே செல் மகனே, மேலே செல் மகனே, மேலே செல் மகனே, மேலே செல் மகனே. இந்த வீடியோ எத்தனை நிமிஷம் வரப்போகுதுன்னு தெரிலங்க. நான் எடிட்டும் பண்ணலைங்க, ஒன்றும் பண்ணல. இந்த வீடியோ எத்தனை நிமிஷம் வரப்போகுதுன்னு தெரில. 1 மணி நேரம்லாம் வந்தால் தயவு செஞ்சு பாருங்கள், முடிஞ்சளவுக்கு பாருங்கள். 2-3 நாள் கழிச்சு கூட பாருங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. ஸோ ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த கிழவனை வளர்ந்தெடுக்க போகிறோம். போன வாட்டி என்ன அக்குருமா மண்ணான் தெரியுமாங்க, அவன் உடனே சுட்டாங்க அந்த கிழவன். தென் ஐயோ ஷாட்கன் கேட்குது. கிழவா நீ வாடா, நீ வாடி வாடி கிளட்டு பயலே வாடி. உள்ள என்ன இருக்குது? நெருப்பட்டியா வேணாம் எனக்கு. நம்ம கண்ணை வச்சு இந்த காக்காவை போட்டு தெரியலங்க. காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாங்க. காக்காவே கிழவா நல்லா வளர்த்துருக்காங்க, சோறு போட்டு இந்த காக்காவை. ஐயோ காயின் இருக்கு. காக்கா காயினை வச்சுட்டு நீ என்ன சேட்டை பண்ணிகிட்ருக்க நீ? சேட்டை தான். கிழட்டு பையன் வந்துட்டானா? இல்லை, கிழட்டு பையன் வெளியே இல்லை, அப்படியே குச்சிடலாம் கீழே. ஸ்லெண்ட்ரினா ரூமில் என்ன இருக்குது? சரி ஸ்லெண்ட்ரினா ரூம்குள்ளே போனாங்க. அதாவது பொருள் எடுத்துகிட்டு இந்த டெடி பேர் எடுத்துகிட்டு அந்த ஸ்லெண்ட்ரினாவை போய் அழிக்கலாம். டெடி பேர் வேறு எங்கே இருக்குன்னே தெரில. கீழே போகலாங்க. இந்த கிளத்து பையன் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. ஏடே பாத்ரா இறங்கியாச்சு. டே கிழட்டு தையோ எங்கே இருக்கீங்க? கிழட்டு தாத்தா எங்கே இருக்கீங்க? கொஞ்சம் பின்னாடி பேக்ரவுண்டு வச்சு ஏதாவது கேட்டால் மன்னிச்சிருங்க, மைக்கு சரியில்லாதனால தான் இப்படி பேசிட்டு. சாரி. ஐயோ கிழட்டு தாத்தா பார்த்துட்டான்டா. ஐயோ கிழட்டு தாத்தா என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ கிழட்டு தாத்தா நம்மளே பார்த்துட்டாரு. என்ன பண்ணுறது போ? ஐயோ அந்த கிழட்டு பையன் பார்த்துறான வர காத்திக்கிட்டே இருப்போம். ஐயோ என்னடா பண்ணுறது? டேய் நம்மளுக்கு வந்த சோதனை அது. கிழட்டு தாத்தா என்ன மன்னிச்சு விட்டுரு தாத்தா. ஐயோ முன்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கானே இந்த கிழட்டு, என் முன்னாடியே வந்துட்டுருக்கானே. காருக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம்.
ஐயோ நின்றுட்டேங்க தெரியாம. வாடா போடா அந்த பக்கம். ஐயோ தாத்தா, என்ன மன்னிச்சு விட்டுடுங்க தாத்தா. தாத்தா தாத்தா, உங்கள் பொண்டாட்டி வெக்கேஷனுக்கு அமிச்சிட்டு நீங்கள் ஏன் தாத்தா இங்கே இருந்தீங்க? ஐயோ தாத்தா வேற பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரானே, சுடுறானே. சுற்றுன்னு சுற்றலாம். அன்றைக்கி எப்படி அவன் சுடுறான்னு பார்க்கலாம். சுட்றா தாத்தா, முடிஞ்ச சுட்டுக்கோ. தாத்தாவே தாத்தாவே, என் அன்பு தாத்தாவே. தாத்தாவே தாத்தாவே, என் அன்பு தாத்தாவே. தாத்தா சுட்டுக்கோ. தாத்தா, நானே உங்கள்கிட்ட வந்து சரணடைகிறேன் தாத்தா. என்ன சுடுற மாதிரி தெரில. சுட்டுக்கோ. சரி இரு, இன்னும் ஒரு டிசைன் சுற்றி வச்சுட்டு அப்புறம் சொல்கிறேன். வாடா வாடா தாத்தா பையலே, வாடா 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 வாடா. சுடுறேன் என்ன சும்மா நைன்ட்டு இருக்கான். இங்கே வாடா இந்த பக்கம் வாடா. முடிஞ்ச வாடா, இங்கே பக்கம் வாடா. வாடா நீ வாடா வாடா வாடா, சண்டைக்கு வாடா நீ. கெளுட்டு பயலே வாடா. சரி, என்னால் முடியலடா. சுட்டுறா என்ன சுட்டுறா வெறும். ஐயோ சுட்டுறானே. கெளுட்டு பயலே, நீ தான்டா டிரைவரு. நீ தான்டா கெளுட்டு டிரைவரு. உன்னைத்தாண்டா வைக்கணும். ஐயோ ஐயோ கெளுட்டு பையன் வராம்பாரு, 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 கெளுட்டு பையன். கற்ற வச்சுட்டு வந்துடுவ போட்டேன். இப்போ நீ கீழே தானே வந்தவனும் வாணி ஆடி வாணி கீழே. தொண்டை வலிக்குது கைஸ். நான் இதோட 5 முறை வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். ஏதோ ஒரு தப்பு பண்ணி டெலிட் பண்ணிடுறேன். ஒரு 5 செகண்ட் இல்லை ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் அப்படியே பாருங்கள். அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறேன் கைஸ்.
எப்படிங்க 10வது நிமிஷத்துலேருந்து பேச ஆரம்பிச்சிட்டேன்னா ஐயோ தேங்காய் ஃபஸ்ட்டு போய் உடைக்கணும். இப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ணோம், அந்த லிஃப்ட்டை கீழே வர வச்சுட்டு இருங்க ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் அந்த கதவை போய் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த லிஃப்ட்டை வர வச்சுட்டு அந்த கெல்ட்டு போய் எங்கே வரும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் உடைச்சி உள்ளே சேஃப்டி இருந்தால் அதை எடுத்து போயிடலாமா? சீக்கிரம்டா தோறடா சீக்கிரம் தொலைடா, நீ தான்டா டிரைவரு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கிளம்ப ட்ராப் வச்சிடலாம். இப்போ நம்ம லிஃப்ட் பட்டன் அமுத்திட்டு வெளியே போயிடலாம். சீக்கிரம் வெளியே போடா. நான் டெடிபாரை தேடி பார்க்குறேங்க, எனக்கு டெடிபார் கிடைக்கிற மாதிரியே தெரியலீங்க. சீக்கிரம் ஓட சேஃப் கீ கிடச்சிருச்சு. வாவ், I'm so lucky. யாரா அது கத்துற மாதிரியே இருக்கு. ஓய்டா மச்சான். ஆறாதே தாத்தா நீங்களா? அந்த கிழட்டு பையன் ஃப்ரெண்டு தான்டா. சரி தாத்தா. அந்த கிழட்டு பையனை சும்மா விடாதுடா. அந்த கிழட்டு பையன் எனக்கு வாழைப்பழம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டான்ப்பா. அந்த 5 பைசா வாழைப்பழத்தை இன்னும் கூட அவன் வாங்கி தரலப்பா. அவனை நீ அவங்ககிட்ட இந்த மட்டும் எஸ்கேப் ஆயிட்டுனா உனக்கு சொர்க்கத்திலே ஒரு இடம் பார்த்து வைக்கிறேன்டா. வாடா நீ. இப்படி தாத்தா தனசேகர் நீ கிளவா, எங்கள் தாத்தாக்கு வாழைப்பழம் வாங்கி தரலாம நீ ஏமாத்தின, உன்னை விட மாட்டேன்டா. தாத்தா தனசேகர் இர்றா, உனக்காக படி வாங்க வேண்டாம் அவனை. தாத்தா கவலைப்படாதடா தனசேகர் தாத்தா. எங்கள் தாத்தா தனசேகருக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா எங்கள் தாத்தா தனசேகருக்கு அவன் வாழைப்பழமே வாங்கி கொடுக்கலங்க. அந்த கிழவனை நான் விட மாட்டேன். உண்டி கோலை வச்சு அந்த வெப்பண்டி கிடச்சிடுச்சுடா. நீ வாடா, நீ உண்டி கோலை வச்சு இன்னைக்கு மண்டையிலே அடிக்கிறேன்டா. வாடா நீ, வாடா கேட்டு பையா, வாடா போடா அமைச்சு வாங்குது. ஐயோ இருங்க கொண்டாடும். மீனே செல்வேன் நானே நான், இப்பொழுது கீழே இறங்கிவிட வேண்டும். இப்போது கிழவன் வந்து விட்டால் நான் என்ன செய்வேன் என்று எனக்கே புரியவில்லை. ட்ரெயின் எஸ்கேப் பண்ணலாமா? ட்ரெயின் எஸ்கேப்புக்கு தாங்க எல்லாமே கிடச்சிட்ருக்கு எனக்கு. கேட் எஸ்கேப்பு எல்லாமே கிடச்சிருச்சு. கிடைக்கல. ஆமாம்ல, இந்த கிராங்க் இன்னும் கிடைக்கல எனக்கு. கேட்டு போயா வந்துட்டியா? என்ன ஏதோ கிழிஞ்சு போன மாதிரி வாய்ஸ் கேட்குதுங்க. வரல போல அந்த கேட்டு போய் சவுண்டு வேற வரவே மாட்டேங்குது. சாரிங்க, இவ்வளோ நேரம் நான் பேசுறது எதுவுமே ரெக்கார்ட் ஆகலைங்க. ஐயோ, கிழட்டு பையனுடைய மணியிலே அடித்து அந்த கிழட்டு பையனை மயக்கமாக வச்சுட்டேங்க. கிழட்டு பயலின் மணியை எடுத்து கொண்டு உடைத்தேனே. ஓ ஃபுல்லாக இருக்கா? சரி கிழட்டு பையா வாயடா. வரட்டாமா மேட்ரு. காக்கா ஃபஸ்ட்டு போய் சொல்லாங்க வாங்க. நான் இந்த வீடியோ வந்து 50 நிமிஷங்க, மொத்தம் 50 நிமிஷம் இந்த வீடியோ. நான் என்னங்க பண்ணுறது, அவ்வளோ நேரமாங்க நான் உட்காந்து பேச முடியும் சொல்லுங்க பார்க்கல. அதனால் நான் என்ன பண்ணலான்ட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க பேச முடியும். அதனால் இப்போ ஒரு
15 நிமிஷத்துக்கு பேசுவாங்க. அதுக்கு மேலாம் பேச முடியாதுங்க. வாய் ஓடுங்க. நான் என்னங்க பண்ணுறது? ஐயோ ஐயோ. காயின் எடுத்துக்கலாம். இப்போது வெண்ணெய் அங்கே வச்சுட்டேன். இருங்க, அந்த கெளுட்டு பையன் திருப்பி வந்துட போகிறான். உண்டிகோலை வச்சு தான் அடிச்சுட்டு இருந்தோம் நம்ம. சிங் ஷாட், சாரிங்க, சிங் ஷாட் கரெக்டா? சிங் ஷாட் கரெக்டா? கண்ணு இப்போ என் கையிலடா. கெளுட்டு பயல, நீ வாடானி. ஆடானி ஆடானி ஆடானி. கெளுட்டு பையன் 4Kலாம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்டா. ஆனால் இருந்து வரப்போகுதுன்னு தெரில. ஜியோ 5G எடுத்ததுனால தப்பிச்சுக்கிட்டேங்க. அங்கே 2-3 நிமிஷத்துக்கு தாங்க நான் பேசி அப்படியே கட் பண்ணிக்குவேன். ஸோ மன்னிச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோலேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ கொண்டு வர பார்க்குறேன். அந்த 20 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ வந்தால் நான் ஃபுல்லாக பேசுகிறேங்க. ஸோ மன்னித்து கொள்ளுங்கள் நண்பர்களே. எங்கே அந்த கெளுட்டு பையனை காணவங்க? இருங்க தட்டி பார்க்கலாம். வரான். வாடா கெளுட்டு பையன் வாடா, சுட்டு சாவிடா. தேங்கடது தேங்க. ஐயோ, இது கிரிஞ்சு. நான் பேசுறதே ஒரு கிரிஞ்சாக தான் இருக்கும். ஆனால் எனக்கே இது கிரிஞ்சாக தான் தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா எனக்கு தெரிலங்க. ஐயோ, நான் இப்போ பேசுறது எனக்கே கிரிஞ்சாக இருக்கே. வாயில் எதுவுமே வர மாட்டேங்குதுங்க. ஏன்னா இது ஃபஸ்ட் வீடியோ எனக்கு. ஸோ சாரி, நான் எப்படி பேசுனாலும் என்னை ஏற்றுக்கோங்க. ஏன்னா இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நன்றிங்க, நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. புரியுதா? மறக்காமல் இதெல்லாம் பண்ணிடுங்க. இல்லைனா நைட்டு கிராண்ட்பா வந்து உங்களை அவ்வளோதான். இல்லை, எங்கள் தாத்தா என்ன பண்ணுவார் தெரியுமா? எங்கள் தாத்தா அவ்வளோதான் உங்களை. தனசேகர் தாத்தா, பாரு தாத்தா, சப்ஸ்கிரைபாக பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னும் நான் சொல்ல சப்ஸ்கிரைபாக பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க தனசேகர் தாத்தா. சொல்லு தாத்தா, நீ பேருங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா நைட்டு வருவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கடா சின்ன குட்டிங்களா. எல்லாம் கொட்டு கொஞ்சம் பிடிச்ச கட் பண்ணி விட்டு போயிடுவேன். திடீர்னு கிளம்பி வயசுலாம் வருது. சரி, பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்த 2 நிமிஷம் கழித்து பேசுகிறேன். பாய்.
அந்த கிழட்டு பையன் வரவே மாட்டேங்கிறான், ஆளையே காணோம்.
நான் இவ்வளோ நேரம் பேசி ரெக்கார்ட் பண்ணது ரெக்கார்டு ஆகலைங்க. எந்த நேரத்தில் கெளிட்டு போயிடும் என்னை வந்து அடிச்சிட்டான். கெளிட்டு பையன் கஷ்டப்பட்டு நான் 30 நிமிஷம் பேசினேன்டா. எல்லாம் போச்சுடா. மைக்கே சரியில்லையே. நான் யாருக்குடா பாவம் பண்ணேன் சொல்றா பார்க்கலாம். யாருக்கு என்ன ப்ரோ பாவம் பண்ண? ஒருத்தன் வரான் மிரட்டுறான் ப்ரோ, இன்னொருத்தன் வரான் மிரட்டுறான் ப்ரோ. நான் யாருக்கு என்ன ப்ரோ பாவம் பண்ண ப்ரோ? எனக்கு வெறியா வருது ப்ரோ, வெறியா வருது ப்ரோ, வெறியா வருது ப்ரோ 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 திஸ் இஸ் ஆஷ். அதான் பாட்டு பாடுவோம் நான். இன்னைக்கு நம்ம அக்கா இன்னும் வரலங்க. ஸ்லெண்ட்ரினா அக்காவை நான் இன்னைக்கு ஒரு முறை கூட பார்க்கலைங்க. ஸ்லெண்ட்ரினா அக்கா இன்னைக்கு தூங்கிட்டு இருந்திருப்பாங்க போல தொட்டியில். கிழட்டு பையனே சாப்பிடா, ஷாட்கன் எனக்கு கொடுடா. அவன் வரட்டும் இருங்க. அவன் வந்ததுமே அவன் போடனே தட்டு தட்டுன்னு தாட்டி நம்ம எஸ்கேப் ஆயிடலாங்க. எங்கங்க என்ன வந்துட்டான்டா. சாப்பிட கிழிட்டு போயலே. இங்கே இதெல்லாம் நீங்களே ஸ்கிப் பண்ணிடுங்க, போர் அடிக்குது எனக்கு. ஏன்னா நான் அடுத்த வீடியோலேருந்து கட் பண்ணி போட்டுருக்கிறேங்க. எனக்கு டைம் இல்லைங்க, ஹோம்ஒர்க் எழுதணுங்க போய். அவ்வளோதாங்க எனக்கு இப்படி ஆயிடுச்சு. சாரிங்க மன்னிச்சிருங்க என்ன. கரெக்டு போய் செத்துட்டோம். இப்போ போங்க கேட் எஸ்கேப் தாங்க நாங்கள் பண்ண போகிறோம். நம்ம கேட் எஸ்கேப் இன்றைக்கி கிரேட்டாக பண்ண போகிறோங்க. நாங்கள் இதுக்கு மேலே நான் வாய்ஸ் ஓவர் கட் பண்ண மாட்டேன், தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு போய் ஜென்ரேட்டரை சொருவிடலாங்க. உங்களுக்கு கேட்டு போய் எழுந்திரிச்சிட்டானா நான் என்ன பண்ணுறது? ஐயோ போகலடா சீக்கிரம். 3 நாளில் முடிச்சிட்டோங்க நாங்கள். எனக்கு கன்றுதனால தான் இவ்வளோ. கண்ணின் மகிமை மகிமை மகிமையே மகிமை. போய் ஜென்ரேட்டர் கேபிளை போட்டு ஆன் பண்ணிட்டாங்க. டக் 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 டக். இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட கடி வாங்கலான்ட்டு இருந்தோம். நான் ஏன் நினச்சேன் இந்த குரோக்கடையில் எஸ்கேப் பண்ணலான்னு நினச்சேங்க. ஆனால் அந்த குரோக்கடையில் என்னை கடிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் 2 புல்லட்டுக்கு மேலே அதில் போட முடியல. ஃப்யூஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம மேலே போட்டு கிராங்கை எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த கிராங்கை எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டு அந்த ஃப்யூஸை போட்டு எஸ்கேப் ஆயிடலாமா? எஸ்கேப் ஆயிடலாமா? போங்கடா போங்கடா சீக்கிரமா போங்கடா, போய் விட்டு வாங்கடா சீக்கிரமா வாங்கடா. ஃப்யூஸை போட்டு அழுத்தி இந்த என்னன்னா வரட்ட சரி ஃப்யூஸ் என்ன போடல. கேட்டு மூடிட்டுருக்கா. அவ்வளோதான், ஓப்பன் ஆகிடுச்சு கேட். கேட் இஸ் ஓப்பன். இப்போ கிராங்கை எடுத்துகிட்டு போய் நம்ம சொருவி எஸ்கேப் ஆயிடலாங்க. கிரேட் எஸ்கேப்புங்க அது. இதுதாங்க கிரேட் எஸ்கேப்புங்க. இதுக்கு பெயர் தான் கிரேட் எஸ்கேப். இன்னும் அந்த சொருவிட்டா என்னை பிடிக்கிறதுக்கு நீங்கள் யாரும் இருக்க மாட்டீங்கடா. சீ
என்னடா பண்ணுறீங்க? இன்னைக்கு நம்ம எஸ்கேப் ஆகும். எத்தனை பேர்கிட்ட கலாய்ச்சேன் தெரியுமா? கலாய்ச்சானுங்க. என்னைய கலாய்ச்சானுங்களே அவங்க. அவனுங்களே எஸ்கேப் ஆகி காட்டுறேன். எல்ட்டு பேலடி குறுக்கா வந்து உன்னை அடுத்த கேமில் வந்து உன்னை சாவடிச்சு உன்னை நசிக்கிறான்டா. பாடுறா கைஸ். இன்னும் ஒரு வாரத்துக்கு அடுத்தது வேறு ஏதாவது கேம் எஸ்கேப் பண்ணுவாங்க. இல்லை வேறு ஏதாவது கேம் விளையாண்டு பார்க்கலாம். நீங்கள் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற கேமை நம்ம விளையாண்டு நான் எஸ்கேப் பண்ணி காமிக்கிறேன். இல்லை நான் கிரானிலேயே ஹார்டு மோடு எக்ஸ்ட்ரீம் மோடு பண்ண சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். ஓகே, நம்ம இன்னைக்கு கிழவங்கிட்டேருந்து எஸ்கேப் ஆயாச்சு. ஓகே காய்ஸ், பாய் ஃப்ரம் ஆஷ். பாய் காய்ஸ்.